Good morning student. Today topic muscle tissue. நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் level of tissue organization. Tissue levels of organization பார்த்துட்டு இருக்கோம். So last class we discussed about connective tissue. Connective tissue dense connective tissue பார்த்துருப்போம். Dense connective tissue they are classified into the three different type. On the basis of fibers and fibroblast, dense regular connective tissue, dense irregular connective tissue and elastic tissue இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அண்டு இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்ட்டு 3 வகையாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலிஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம என்ன பார்த்தோம்னா கார்ட்லேஜ் போன் அண்டு பிளட் இது 3 பார்த்துருப்போம் இல்லை. ஸோ போனுக்கும் கார்ட்லேஜுக்கு என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அதை பார்த்துருக்கோம். ஸோ பிளட்னா என்ன, பிளட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ இதை பற்றி டீப்பாக நம்ம வந்து 9th லெசனில் பார்க்க போகிறோம். 2 நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்து வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ டுடே டாபிக் மசில் டிஷ்யூ, தசை திசு. தசையில் என்னென்ன திசுக்கள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஈச் மசில் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்ட்ரிக்கல் ஃபைபர் அரேஞ்சு இன் பேரலர் அரே இல்லை. ஸோ ஒவ்வொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், each muscle is made up of many long cylindrical fibers அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ many long cylindrical fibers are parallel rays. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசில் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன். மசில் டிஷ்யூ. ஸோ ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா muscle fiber வந்து present ஆகிருக்கும் இங்கே. These fibers are composed of numerous fine fibrils called myofibrils. ஸோ இதுக்கு பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மயோஃபைப்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது பேர் வந்து மயோஃபைப்ரல். மசில் ஃபைபர்ஸ் கான்டாக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன் தென் த ரிலாக்ஸ் அண்ட் ரிட்டர்ன் டு தர் uncontracted states of contraction coordinated fashions சொல்கிறோம். புரியா, மசில் ஃபைபர் கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த மசில் ஃபைபர்ஸில் மேக்ஸிமம் என்ன கான்ட்ராக்ட் ரிலாக்ஷன் இருக்குது. மசில் ஃபைபர்ஸ் கான்ட்ராக்ட் ஷார்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன் தென் ரிலாக்ஸ் லென்த் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் ரிட்டர்ன் டு தர் அன்கான்ட்ராக்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டட் ஃபேஷன். In general, muscle play an active role in all the movements of the body. மேக்ஸிமம் பாடியில் இருக்கிற எல்லா மூமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மசில் ஃபைபர்ஸ் தான் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. மசில் ஃபைபர் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ரெண்டுமே வந்து என்ன பண்ணது வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. மசில்ஸ் ஆர் த 3 டைப்ஸ். ரொம்ப முக்கியமானது என்னென்ன மசில்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு போகலாம். மசில்ஸ் ஆர் 3 டைப்: ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில் அண்ட் கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இருக்குது, ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது அண்ட் கார்டியாக் மசில்ஸ். ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னால் ப்ரெசென்ட் இந்த போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போன்ஸ் மேலே வந்து என்ன பண்ணால் அப்படியே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். போன்ஸும் மசில்ஸும் வந்து அட்டாச் ஆகிருக்கிறது வந்து ஸ்கெலிட்டல் மசில். ஸ்மூத் மசில்ஸ்னால் இன்டர்னல் ஆர்கன், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்டர்னல் ஆர்கன் வந்து இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத் மசில். கார்டியாக் மசில்னால் ஸ்பெஷலைஸ்ட் மசில்ஸ் ஃபார் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஸோ ஹார்ட்டில் இருக்கிற ஒரு சிறப்பு மசில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்மூத் மசில், கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மசில்ஸோட ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ இஸ் க்ளோஸ்லி அட்டாச் டு த ஸ்கெலிட்டல் போன். ஸோ அந்த போன்ஸ் கூட என்ன பண்ண வந்து அட்டாச் ஆகிருக்கும். In a typical muscle such as the biceps and stripped skeletal muscles fibers are bundled together in the parallel fashion. ஸோ இந்த பைசெப்டில் இருக்குல்ல, அந்த பைசெப்டில் மசில் தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறாங்க. இந்த பைசெப்டில் மசில் தான் வந்து மேக்ஸிமம் பேரல் ரைஸ் அதில் வந்து அரேஞ்சாக இருக்குது. A sheath of touch connective tissue is enclosed in several bundles of muscle fiber. ஸோ இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து 9th லெசனில் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். We will learn more about this chapter 9. ஏன்னா தனியாக லோக்கமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு அந்த 9th லெசன் இருக்கும். அந்த லெசனில் மசில்ஸை பற்றி கிளியராக வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மசில்ஸ் இருக்குது, ஸ்கெலிட்டல் மசில்ஸில் என்னென்ன இருக்குது, ஸ்டிப்டு மசில்ஸ்னால் என்ன, அன்ஸ்டிப்டு மசில்ஸ் என்ன, ஸ்மூத் மசில்ஸ் என்ன, கார்டியாக் மசில்ஸ் என்ன, ஒவ்வொருத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி என்னென்னா எல்லாமே வந்து கிளியராக அந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ அங்கே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்மூத் மசில்ஸ் ஃபைபர்ஸ் டாப்பர் அட் போத் என் ரெண்டு பக்கமாக என்ன பண்ணால் ரொம்ப டாப்பராக ஷார்ப்பாக கூர்மையாக வந்து இருக்குது. அண்ட் டூ நாட் ஷோ த ஸ்டேஷன்.
A cell junction hold them the together and they're bundled together in the connective tissue of cheek. ஸோ செல் ஜங்ஷன் இருக்குல்ல செல் நம்ம பார்த்துருப்போம் அந்த இதில் செல் ஜங்ஷன் யா கேப் ஜங்ஷன் ஆப்பனிங் ஜங்ஷன் அண்டு கனெக்டிவ் ஜங்ஷன் அப்படின்ட்டு ஒரு 3 டிஃப்ரெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி செல்ஸ் வந்து கனெக்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ப்ளஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆக ஆரம்பிக்கும். த வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன் சச் ஆஸ் த பிளட் வெசல்ஸ் ஸ்டொமக் அண்டு இன்டெஸ்டைன் கண்டெயின் திஸ் டைப்ஸ் ஆஃப் மசில். ஸோ எங்கெல்லாம் இருக்குது இது வந்துன்னா இந்த வால் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் வால்ஸில் தான் இந்த மசில்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். பிளட் வெசல்ஸில் இருக்குது, ஸ்டொமக்கில் இருக்குது, இன்டெஸ்டினில் இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மசில்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கும். Muscle tissue. Smooth muscles are the involuntary as their function cannot be controlled, directly controlled. ஸோ இந்த ஸ்மூத் ரொம்ப முக்கியமானது இது பாருங்கள். ஸ்மூத் மசில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மூத் மசில்ஸ் ஆர் த இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வாலண்டரி மசில்ஸ்லாம் மேக்ஸிமம் எந்த ஒரு இதுவுமே டேரெக்டாக போய்ட்டு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பிரெயின்லேருந்து ஒரு ஆக்ஷன் டேரெக்டாக போய்ட்டு அந்த மசில்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அது ஃபங்க்ஷன் கேனாட் பி கண்ட்ரோல் டைரக்ட்லி கண்ட்ரோல்டு. அன்லைக் த ஸ்மூத் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் ஆர் skeletal muscle cannot be controlled by the merely thinking. இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்ம டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணோம், ஸ்டாப் பண்ணு அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, பிளட் வெசல்ஸில் இருக்குது இல்லையா? ஸோ பிளட் வெசல்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த மசில்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பிளட் வெசல்ஸ் இருக்குது, ஸ்டொமக்கில் இருக்குது, இன்டெஸ்டினில் இருக்குது இல்லையா? இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்க தேவையில்லை, ஸ்டாப் பண்ண அப்படின்னா டக்குன்னு சுருங்கிடுமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை சாப்பிட்டே இருக்கோம், ஊச வேக்ஸில் ஃபுட் போயிட்டே இருக்குது, டக்குன்னு என்ன பண்ண எனக்கு வந்து இந்த ஃபுட்டு வேணாம் ஸ்டாப் பண்ண அப்படின்னா பாதிலேருந்து ஸ்டாப் ஆகுமா, அதெல்லாம் முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு cardiac muscle. A cardiac muscle is a contractile tissue present only in the heart. எங்கே இருந்தால் ஒன்லி ஃபார் ஹார்ட்டில் மட்டும்தான் இருக்குது. A cell junction fuse the plasma membranes of the cardiac muscle and make them stick together. A communication junction at the some fusion of points allow the cells contract as unit. ஸோ இங்கே இருக்கிற மசில்ஸ் இந்த ஹார்ட்டில் இருக்க மசில்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், அதான் ஒரு செல்ஸுக்கும் இன்னொரு செல்ஸுக்கும் எல்லாமே என்ன பண்ணால் கனெக்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு செல்ஸுக்கும் இன்னொரு செல்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் இருந்துகிட்டே இருக்குது. இந்த பாருங்கள், த செல் ஜங்ஷன் ஃபியூஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆஃப் த கார்டியாக் மசில் செல் அண்ட் மேக் தம் த டிக் டுகெதர். கம்யூனிகேஷன் ஜங்ஷன், அதான் இன்டர்கால் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் ஜங்ஷன் அட் சம் ஃபியூஷன் பாயிண்ட்ஸ் அலோவ் த செல் டு கான்ட்ராக்ட் யூனிட். ஸோ அது என்ன பண்ணால் ஒரு செல்ஸுக்கு இன்னொரு செல்ஸுக்கு என்ன பண்ணால் கம்யூனிகேட் இருந்துருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆன உடனே அடுத்த செல் அப்படியே என்ன பண்ணால் டோட்டலாக எல்லா செல்ஸும் என்ன பண்ணால் இந்த கான்ட்ராக்ட் ப்ராசஸ் வந்து கம்யூனிகேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் ஆச்சுன்னா டோட்டலாக எல்லாமே என்ன பண்ணும், கான்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் இருந்துகிட்ருக்கு. When one cell receives a signal to contract in the neighboring are also stimulate the contract. ஸோ ஃபஸ்ட்டு செல்ஸ் வந்து ஒரு செல்ஸ் ஏதோ ஒரு செல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அந்த செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுதுன்னா அடுத்த செல் கான்ட்ராக்ட் ஆகும். அப்படியே நெய்பரிங் எல்லாமே என்ன பண்ணால் செல்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த ஆர்ட் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷனாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? ஸோ இப்போ பார்த்து வந்து கனெக்டிவ் டிஷ்யூவில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில், ஸ்மூத் மசில்ஸ் அண்டு கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் சரிங்களா? ஸோ இங்கே இந்த டூ யூ நோ ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து அந்த மசில் அப்படின்னு சொல்லலாம் சரியா? ஸோ இதுதான் வந்து பாருங்கள். ஸோ இங்கே இருக்கு இல்லையா அந்த சின்னதாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர். ஸோ மேலே இருக்கிறது வந்து சார்கோலெம்மா. இது ஃபுல்லாக வந்து மசில்ஸு பண்டல் ரேஸில் இருக்கும் மசில்ஸோட இன்சைடில் ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது இல்லையா? அந்த மைன்யூட்டாக இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா மசில் ஃபைபர் சொல்லுவோம். ஸோ மேலே இருக்க இந்த லேயர் வந்து சார்கோலெம்மா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நியூக்ளியஸ் பார்ட் அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே இப்போ வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸ்மூத் மசில் ஃபைபர் எப்படி இருக்குது, இதுதான் பார்த்தீங்கன்னா மசில் ஃபைபர் அப்படி சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னு இதுக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கு, இது வந்து மசில் ஃபைபர் சரிங்களா? ஸோ இது இருக்குது. ஜங்ஷன் ஆகுது பாருங்கள் எப்படி இருக்குது, ஜங்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ் இன்டர்கால் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கத்து செல்ஸ் எப்படி வந்து ஜங்ஷன் ஆகிட்டுருக்கு இல்லை? ஸோ இதை தவிர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது டூயினோ இதில் இருக்கிறது பாருங்கள். பயோஸ்பே
Yeah, biosphere. A biosphere is an examination of tissue or fluid removed from a living body to discover the causes or extent to the disease. The biosphere இதுதான். ஸோ நம்ம பாடியிலேருந்து ஒரு ஃப்ளூயிடோ இல்லாட்டி ஒரு டிஷ்யூ எடுத்து இந்த நம்ம உடம்புல என்ன மாதிரியான டிசீஸ் வந்து காசாக இருக்குது, அது எந்த பர்டிகுலர் பிளேஸில் அட்டாக் ஆகிருக்கு, எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பயோஸ்பியர் இஸ் த எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிக்விட் ரிமூவ்டு ஃப்ரம் த லிவிங் பாடி. உயிரில் இருக்கிற ஒரு பாடியில் ஒரு டிஷ்யூவோ இல்லாட்டி ஒரு ஃப்ளூயிடோ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாடியில் என்ன மாதிரியான நம்மளுக்கு இந்த டிசீஸ் அட்டாக் ஆகிருக்கு, இல்லை எந்த பர்டிகுலர் பிளேஸில் டிசீஸ் இருக்குது, ஸோ டிஸ்கவர் த ப்ரெசன்ஸ் ஆர் காசஸ் ஆர் எக்ஸ்டார்ட் ஆஃப் த டிசீஸ் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடித்தா பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு மார்க் பண்ணிச்சுங்க. இல்லை 2 மார்க்கில் 3 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் இல்லை. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது ஆட்டோஸ்பே. ஸோ ஆட்டோஸ்பே இஸ் எ போஸ்ட்மார்ட்டம். ஆட்டோஸ்பேன்றது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் த டெட் பாடி. ஸோ இறந்த உடம்பு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். நம்ம போஸ்ட்மார்ட்டம் ஏதாச்சும் ஒரு பர்சன் ஏதோ ஒரு ரீசனால் என்ன பண்ணாங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க, இல்லை வேறு மாதிரி இது நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் அந்த பாடியை வந்து கட் பண்ணி எந்த ரீசனுக்காக வந்து அவங்க இறந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது தெரியணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. ஸோ அந்த பாடியை கட் பண்ணி என்ன ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி எதனால் வந்து ஆச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஆட்டோஸ்பே இஸ் த போஸ்ட்மார்ட்டம் டிஸ்கனெக்ஷன் ஆஃப் த டெட் பாடி. எக்ஸாமினேஷன் இஸ் டு டிஸ்கவர் த காசஸ் ஆஃப் டெத் ஆர் எக்ஸ்டென்ட் ஆஃப் டிசீஸ். எந்த டிசீஸால் வந்து அட்டாக் டெத் ஆனாங்க, இல்லாட்டி என்ன ஒரு பர்பஸ்ஸு, அந்த மாதிரி நான் கிளியராக கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆட்டோஸ்பே அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ அது இருக்குது. அடுத்து the field of forensic science effectively use the histological technique to trace out crimes. ஸோ இதை தவிர்த்து இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த இடத்துல வந்து இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கைரேகையை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ யார் வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், த ஃபீல்ட் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்ஸ் எஃபெக்டிவ்லி யூஸ் த ஹிஸ்டாலஜிக்கல் டெக்னிக். ஸோ வரலாற்று முக்கிய இந்த டெக்னிக் நம்ம என்ன பண்ணணும், அது வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. டு ட்ரேஸ் த அவுட் கிரைம்ஸ், யார் வந்து இது பண்ணது இல்லையா, க்ரைம் பண்ணது, தப்பு பண்ணது, இந்த மாதிரி தப்பு பண்ணது நம்ம என்ன பண்ண கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ். இரிட்டபிள் ரhabdomyosis sarcoma எடுத்தோமா, சரி ஓகே. இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், இரிட்டபிள் டிசீஸ், எக்லெஸ் டோனல் சிண்ட்ரோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்லெஸ் டோனல் சிண்ட்ரோம். டிஃபெக்ட் த சிந்தசிஸ் ஆஃப் கோலஜன் ஜாயின்ட்ஸ், ஆர்ட் வால்ஸ், ஆர்கன் வால்ஸ் அண்டு ஆர்டரி வால்ஸ். இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃபெக்ட் த சிந்தசிஸ் ஆஃப் கோலஜன். ஸோ கோலஜன் சப்ஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இதுவே என்ன பண்ணாது வந்து டிஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி குறையும் போது என்ன பண்ணால் அங்கே இருக்கிற வால்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். என்னென்ன வால்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜாயின்ஸில் இருக்கிறது ஆர்ட் வால்ஸ் அஃபெக்ட் ஆகும், ஆர்கன்ஸோட வால்ஸு, ஆர்டரியோட வால்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி தான் வந்துன்னா எக்லெஸ் டோனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிக்லர் சிண்ட்ரோம். ஸ்ட்ரிக்லர் சிண்ட்ரோம் அஃபெக்ட் த கோலாஜன் அண்ட் ரிசல்ட் இந்த ஃபேஷியல் அப்னார்மாலிட்டிஸ். ஃபேஸில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிற இதெல்லாமே என்ன பண்ணாது வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லை. ஸோ ஃபேஸில் இருக்கிறது வந்து அஃபெக்ட் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிக்லர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரhabdomyosarcoma. ஸோ இது வந்து இது இருக்குது. ஸோ இந்த rhabdomyosarcoma போகலாம். லைஃப் இஸ் த்ரெட்டனிங் ஆஃப் சாஃப்ட் டியூமர் ஆஃப் த ஹெட், நெக் அண்டு யூரினோஜென்டல் ட்ராக்ட். யூரினோஜென்டல் ட்ராக்டில், நெக்கில், ஹெட்டில், ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா டியூமர் கட்டிகளை பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா rhabdomyosarcoma இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ். இல்லையா? ஸோ நம்மளோட ஓன் செல்ஸை நம்ம பாடியில் பண்ணால் நம்மளோட டிஷ்யூ செல்ஸை வந்து டிஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஸார்டர்ஸ். இல்லையா? ஸோ ஆட்டோ மீன்ஸ் செல்ஃபு, இம்யூன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு பொருள், ப்ளஸ் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ நம்மளோட ஓன் டிஷ்யூ என்ன பண்ணுது, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தில் இருக்க அந்த கனெக்டிவ் டிஷ்யூனை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஸார்டர்ஸ்.
ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி. இந்த ருமாட்டிக் மூட்டு வலி அப்படின்னு சொல்லும். இந்த இம்யூன் செல்ஸ் அட்டாக் இந்த இன்ஃப்ளேம் மெம்பர்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ். இந்த ஜாயின்ட்ஸ் இருக்க எங்கெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் என்ன பண்ணுறது அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இஃப் கேன் ஆல்சோ ஹார்ட், லங்ஸ் அண்டு ஐஸ் எல்லா இடமே ஹார்ட், லங்ஸ், ஐஸ் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறதுனா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இது வந்து ருமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சிஜோரியன் சிண்ட்ரோம். சிஜோரியன் சிண்ட்ரோம் பண்ணால் ப்ரோக்ரெசிவ் இன்னெபிலிட்டி டு செக்ரேட் சலைவா அண்ட் டியர். ஸோ சலைவாவும் டியர் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். சரியா, கண்ணீர் சுரப்பி, டியர்னா கண்ணீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கண்ணீர் சுரப்பி அண்டு சலைவா கிளான்ஸ் செக்ரேட் ஆக சலைவாவும் டியர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சலைவா செக்ரேட் ஆகல அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணால் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்காது. ஸோ டியர் செக்ரேட் ஆகலாம் ஐபால் வந்து ட்ரை ஆகிடும். சரியா, ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சிஜோரியன் சிண்ட்ரோம் அப்படி சொல்லுவோம். இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்களா. ஸோ அடுத்து பால்மாரிஸ் மசில். டூ யூ நோல பால்மாரிஸ் மசில். பால்மாரிஸ் மசில்ஸ்னால் என்ன அப்படி போகலாம். திஸ் இஸ் a long narrow muscle runs from the elbow to wrist. ஸோ எல்போலேருந்து ரிஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற மசில் தான் எல்போ டு ரிஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு த ஹேங்கிங் அண்ட் கிளிம்பிங் ஆஃப் ப்ரைமட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரைமட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குரங்கு, மங்கி, ஏப்ஸு இதெல்லாமே அதில் தான் வரும், ப்ரைமட்ஸில் தான். இல்லையா. ஸோ அதெல்லாமே அங்கே அந்த ப்ரைமட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, வெல் டெவலப்டு இது அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹேங்கிங் அண்ட் கிளிம்பிங். எதுக்கெல்லாம் அப்படின்னா தொங்குறதுக்கு, பிடிச்சிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா இந்த மசில்ஸ் இருக்குது. மிஸ்ஸிங் இன் த 11% ஆஃப் ஹியூமன் டுடே. ஸோ இந்த மசில்ஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 11% பீப்புள்ஸ் இந்த மசில்ஸ்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பால்மாரிஸ் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இது இருக்குது. ஸோ அடுத்து டிசீஸ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸில் அடுத்த டாபிக் நர்வஸ் சிஸ்டம். அதில் என்னென்ன டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் பார்க்கின்சன் டிசீஸ். Parkinson's disease, a degenerative disorders of the nervous system that affect the movement, often including the tremors. ஸோ degenerative disorders nervous system they affecting the movements. மூமெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். டோட்டலாக வந்து அஃபெக்ட் பண்ணோம், ஆஃப்டர் இன்க்ளூடிங் டர்மர்ஸ் எல்லாத்தையும் வந்து காலி பண்ணுது. பார்க்கின்சன் டிசீஸ். நெக்ஸ்ட் அல்சைமர் டிசீஸ். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் டிஸார்டர்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க. அல்சைமர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். It is a chronic neurodegenerative disease which includes the symptoms of difficulty and remembering recent event, problem and language எல்லாமே பாருங்கள். இட் இஸ் a chronic neurodegenerative. நியூரோனா நரம்பு ப்ளஸ் நர்வஸ் எல்லாமே என்ன பண்ணால் டீஜெனரேஷன் வந்து டீஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும், அழிய ஆரம்பிக்கும். அது இருக்குது. விச் இன்க்ளூட் த சிம்டம்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி இஸ் ரிமெம்பரிங். டிஃபிகல்ட் அதுனா மறுபடியும் வந்து அவங்களாம் என்ன பண்ண ரீகால் பண்ண முடியாது. என்ன நடந்து பார்க்குறாங்க, பார்த்தது மறுபடியும் என்ன பண்ணாதோ மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை உடனே நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதோ எதுவுமே வந்து ரீகால் பண்ண முடியல. ரீசன்ட் ஈவெண்ட் இப்போ நேற்று நடந்ததில்லை, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடனே வந்து ரீகால் பண்ண முடியாது. ப்ராப்ளம் வித் லாங்குவேஜ். அதை தவிர்த்து அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க அது கூட நம்ம டக்குன்னு வந்து பேச முடியாது. இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிக்கும். டிஸ்ஓரியன்டேஷன் ஆஃப் த மூட் ஸ்விங். நம்மளோட மூடு எல்லாமே என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்த மனநிலையம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து அல்சைமர் டிசீஸ் கொண்டாடினா முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. சிம்டம்ஸ். ஸோ அடுத்த டாப்பிக்கு நியூரல் டிஷ்யூ. நெக்ஸ்ட் ஹாஸ் போகலாம். தேங்க்யூ.